ஹலோ மக்களே, புரட்டாசியில் நான்வெஜ் சாப்பிட முடியலன்னு ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கீங்களா? இந்த ஒரு கிரேவியை செஞ்சு வச்சுக்கோங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, ஏன் தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கு கூட இதை நீங்கள் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு வானலில் எண்ணெய் விட்டுக்கோங்க. பிரியாணி இலை மட்டும் போட்டால் போதும், நிறையா ஸ்பைசஸ் வேணாம். நீங்கள் ஸ்பைசஸ் வேணும்னு நினச்சா நம்ம பிரியாணிக்கு போடுற மாதிரி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் இப்போ பிரியாணி இலை மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இந்த வெர்ஷனில் செஞ்சு பாருங்கள். 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இதில் நல்லா வதங்கணும். அப்போ தான் உங்களுடைய கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வர ஸ்டேஜில் தான் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணும். வெங்காயம் வதங்காமல் எண்ணெயிலே நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டிங்கன்னா அடி பிடிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். அதனால் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்திங்கன்னா நம்மளோட வெங்காயம் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இப்போ ஓரளவுக்கு நம்மளோட வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 பழுத்த தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்மளோட தக்காளியுமே நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதில் தனி மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணணும், குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணாதீங்க. 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு 3 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மொத்த கிரேவிக்கு தகுந்த உப்பையுமே நான் இப்போ சேர்த்துட்டு எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி கூட நம்மளுடைய ஸ்பைசஸ் எல்லாமே ஒரு தடவை மிக்ஸ் ஆகட்டும். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எல்லா மசாலாஸுமே நம்ம தண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட போகிறோம். இதோட பச்சை வாசனை போகணும். எதுக்காக நம்ம வெங்காயம் தக்காளியிலே இந்த மசாலாஸ் போட்டுட்டோம்னா கலர் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி எண்ணெயிலே நீங்கள் அந்த மசாலாஸ் எல்லாமே போடுறப்போ உங்களுக்கு கலர் சூப்பராக கிடைக்கும். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கிரேவிக்கு அந்த நேச்சுரல் கலர் கிடைக்காது. ஸோ அதனால் நீங்கள் எண்ணெயில் இல்லைனா இந்த வெங்காயம் தக்காளி வதங்குறப்பவே உங்களோட ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டீங்கன்னா நல்ல ஒரு கலர் கிடைக்கும். இப்போ நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு இதை எல்லாத்தையுமே ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைக்க போகிறேன். ஏற்கனவே நான் சோயா சங்க்ஸை நல்லா கொதிக்கிற தண்ணியில் வேக வச்சு தண்ணி எல்லாமே இருத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு வானலில் ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நிறைய எண்ணெய் விடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்மளுடைய சோயா சங்க்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த சோயா சங்க்ஸை ஒரு 2 நிமிஷம் அந்த எண்ணெயில் வதக்க போகிறோம். நம்மளோட தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே இந்த ப்ராசஸை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு அது கூடவே இந்த சோயா சங்க்ஸையுமே நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் இதை நீங்கள் பண்ணுறப்போ உங்கள் சோயா சங்க்ஸோட டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறமா அந்த கிரேவியில் நம்ம இந்த சோயா சங்க்ஸை போடுறப்ப டேஸ்ட் செம்ம சூப்பராக இருக்குங்க. ஒரு நான்வெஜ் கிரேவி சாப்பிட்ணும் புரட்டாசியில்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த வெர்ஷனில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. அதே மாதிரி தண்ணியுமே நல்லா சுண்டி உங்களோட கிரேவி ஒரு தக்காளி தொக்கு மாதிரி இருக்குது இல்லைங்களா பார்க்குறதுக்கு. இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் நம்ம வதக்கி வச்சுருக்க சோயா சங்க்ஸை ஆட் பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளோட சோயா சங்க்ஸை ஆட் பண்ணிவிட்டு இதே ஸ்டேஜில் நீங்கள் இறக்குறதா இருந்தாலும் இறக்கிடலாம். இல்லை உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி, அது சூடாக இருக்க தண்ணியை விடணும். இப்போ நீங்கள் பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது. சூடாக இருக்க தண்ணியை விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி வச்சு கார்னிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இறக்கலாம். இப்போ நம்ம செமி ட்ரை கிரேவியாக எடுக்கிறப்ப நீங்கள் நான் சொன்ன மாதிரி தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கெலாம் இதை தொட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி சோயா சங்க்ஸ் கிரேவியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்லேயே சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு உங்களோட வேல்யூபிளான டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ.